தமிழர்களுக்கு வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் அடைஞ்சிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அடுத்தடுத்து நிறைய பேர் கைதாகிட்டே இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாஜகவை சார்ந்த பால் கனகராஜா இருக்கட்டும், இல்லை காங்கிரஸுக்குள்ளேயும் முக்கியமான பிரமுகர்களாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக கைதாகிறாங்க. வழக்கினுடைய அடுத்த அப்டேட் என்ன சார் போயிட்டு இருக்கு? ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கடந்த ஜூலை 5ஆம் தேதி மாலையிலே படுகொலை செய்யப்பட்டதிலே இருந்து உடனடியாக சரணடைந்தவர்கள், அன்று இரவே சரணடைந்தவர்கள் உண்மை குற்றவாளிகள் அல்ல, அவர்கள் ஏவப்பட்டவர்கள், பின்னால் யார் இருக்கிறார்கள் என்கிற ஒரு பெரிய கண்டன குரல் எழுந்தது. அதை வைத்துக்கொண்டு தலித் இயக்கங்களுக்கெல்லாம் திமுக எதிராக இருக்கிறது என்கிற தோற்றத்தை உருவாக்குவதற்கு பல இடங்களிலே முயற்சி செய்தார்கள். ஆனால் வழக்கின் திசை ஒரு வினோதமான ஒரு வழக்காக மாறிக்கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் முதல் கட்டமாக சொல்லப்பட்ட தகவலுக்கும் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிற தகவலுக்கும் பெரிய இடைவெளியே இருக்கிறது, பெரிய மாற்றங்கள் இருக்கிறது. தொடக்கத்தில் என்ன சொன்னார்கள் விசாரணையிலே, ஆற்காடு சுரேஷ் என்பவருடைய படுகொலைக்கு எதிராகத்தான் இது நடந்தது, அதற்கு எதிர்வினையாகத்தான் பொன்னை பாலு என்று சொல்லக்கூடிய அவருடைய தம்பி அவருடைய பிறந்த நாளிலே அவரை வெட்டி விட்டார் என்றெல்லாம் சொல்லினார்கள். பழிக்கு பழி வாங்கினார்கள் என்று தொடங்கினார்கள். அப்பொழுது சரணடைந்தவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய திருவேங்கடம் என்பவர் ஆயுதங்களை மறைத்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி, அவர் இருக்கிற இடத்திற்கு அந்த ஆயுதம் மறைந்திருக்கக்கூடிய இடத்திற்கு அவரை அழைத்து சென்றதாகவும், அப்பொழுது அவர் தப்பியதாகவும், மறுபடியும் அவரை தேடி கண்டுபிடிக்க போகிற இடத்திலே அவர் துப்பாக்கியை காட்டி மிரட்டியதாகலாம் என்கவுண்டர் செய்யப்பட்டதற்கான காரணங்களை அவர்கள் சொன்னார்கள். அந்த என்கவுண்டர் குறித்து மனித உரிமை ஆர்வலர்கள் பல எதிர்கருத்துக்களையும் முன்வைத்தார்கள். எப்படி அவரை கைவிலங்கு போடாமல் அழைத்து சென்றார்கள், அதிகாலையிலே வெளிச்சம் இல்லாத நேரத்திலே ஒரு பொருளை தேடுவதற்கு அழைத்து செல்வதனுடைய உள்நோக்கம் என்ன, இது யாருடைய குரலை அடக்குவதற்காக என்றெல்லாம் கூட கடுமையான குரல்கள் எழுந்தன. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக பார்க்கிற போது ஏற்கனவே தோட்டம் சேகர் என்று சொல்லக்கூடிய ஒரு அதிமுகவினுடைய மிக முக்கியமான பிரமுகர், அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு சட்டமன்ற வேட்பாளராக நிறுத்தப்படுவதற்கு ஜெயலலிதாவுக்கே அபிமானம் மிக்கவராக இருந்தார், ஒரு கானா பாடகராக இருந்தார், பிரச்சார சக்தியாக இருந்தார் என்றெல்லாம் பேசப்பட்ட அவரை படுகொலை செய்ததனுடைய பின்னணியிலே அயோத்தி குப்பம் வீரமணியும் அவரை சார்ந்திருக்கக்கூடிய மயிலை சிவா என்கிறவரும் காரணமாக இருந்தார்கள். அயோத்தி குப்பம் வீரமணி என்கவுண்டர் செய்யப்பட்டதற்கு பின்னால் அந்த மயிலை சிவகுமார் என்பவரை இந்த மலர்கொடியை தன்னுடைய மகனையே வளர்த்து அவரை பழிவாங்குவதற்காக வேண்டி அவர் படுகொலை செய்யப்பட்டார். அதற்கு பின்பு மலர்கொடி ஒரு பெரிய தாதாவாக வலம் வந்ததாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிற போதே புளியந்தோப்பிலே இருக்கக்கூடிய கஞ்சா அஞ்சலை என்று வரக்கூடிய ஒருவரை கைது செய்தார். அவர் யார் என்று பார்க்கிற போது பாஜகவினுடைய மாவட்ட மகளிரணியினுடைய தலைவியாக அவர் இருக்கிறார். அவர் மீது ஏற்கனவே வழக்குகள் இருக்கிறது என்று தெரிந்தே அவரை கட்சியிலே பொறுப்பு கொடுத்திருக்கிறார்கள், அவரை சேர்த்திருக்கிறார்கள் என்கிற விமர்சனம் எல்லாம் இருந்தது. அப்போ இந்த கொலைக்கு வாகனம் கொடுத்தவர்கள், வெடிகுண்டு சப்ளை செய்தவர்கள், அதற்கு வேண்டிய பணங்களை உதவி செய்தவர்கள், அது பணத்துடைய டிரான்சாக்ஷன் யாருக்கு போயிருக்கிறது என்றெல்லாம் போகிற போது இந்த வழக்கு திசை திரும்பி இன்னொரு பக்கம் பார்க்கிற போது காங்கிரஸை சேர்ந்த ஒருவரை ஹரிகரன் என்று சொல்லக்கூடியவரை அவர் இந்த வழக்கிலே முக்கிய குற்றவாளி என்று ஒரு வாக்குமூலத்தின் அடிப்படையிலே தேடினார். ஆனால் பெரிய வினோதம் என்னவென்றால், ஆம்ஸ்ட்ராங்கினுடைய படுகொலை நிகழ்ந்த மறுநாள் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக ஜி.கே. வாசன் கூடயே அவர் வந்திருக்கிறார். அது ஹரிகரன் என்பவர். அவரும் ஒரு வழக்கறிஞர், மலர்கொடி வழக்கறிஞர். இதில் வழக்கறிஞர்கள், அதாவது எப்பொழுதுமே குற்றவாளிகள் தனியாகவும் வழக்கறிஞர்கள் ஜாமீன் எடுப்பதற்கோ வழக்கு ஆடுவதற்கோ வருவார்கள் என்கிற நிலைமை மாறி வழக்கறிஞர்களும் கிரிமினல்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலை வந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் விசாரிக்கிற போது அது இன்னும் வழக்கினுடைய போக்கு தீவிரமடைந்து இதற்கு பின்னால் இந்த கூலிப்படையை இயக்கக்கூடிய சக்தியாக சில பேர் இருக்கிறார்கள் அப்படின்னு சம்போ செந்தில் என்று சொல்லக்கூடியவரும் சிசிங் ராஜா என்று சொல்லக்கூடியவருமாக 2 பேர் பெயர் அடிபட்டது. இந்த சம்போ செந்தில் என்பவர் வெளிநாட்டிலே இருக்கிறார். அவர் இலங்கைக்கு போயிடுவார் கடல் மார்க்கமாக. அவர் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு அவர் சில ஆட்களை இயக்குவார். அவருக்கும் ஆம்ஸ்ட்ராங்கிற்கும் ஒரு பெரிய பகை இருந்தது. அவர் இந்த மாதிரியான அந்த ட்ரேடிங் சம்பந்தமான விஷயங்களில் கான்ட்ராக்ட் எடுக்கிறதுல அவர்களுக்குள்ள ஒரு பெரிய கடுமையான போட்டி நிலவியது. அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த படுகொலை என்கிற விஷயங்களும் பேசப்பட்டது. இப்போ இந்த வழக்கினுடைய இன்னொரு அதிர்ச்சியான தகவலாக திடீரென்று அஸ்வத்தாமன் என்று சொல்லக்கூடிய ஒரு 32 வயது காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளராக, இளைஞர் காங்கிரசினுடைய மாநில பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஒருவர் கைது செய்யப்பட்டார். யார் இந்த அஸ்வத்தாமன் என்று பார்க்கிற போது அவருடைய தகப்பனார் நாகேந்திரன் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெள்ளை ரவிக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ரவுடியாக உருவெடுத்து நின்றார். அவரால் தான் அவருக்கும் ஆம்ஸ்ட்ராங்கிற்கும் ஒரு பெரிய பகை இருந்தது என்றும், அதனுடைய தொடர்ச்சியாக அவர் என்ன செய்தார்னா பல்வேறு
பல கொலைகளை செய்திருக்கிறாங்க, பல்வேறு குற்றங்களோடு தொடர்புடையவர்களாக இருக்கிறாங்க என்கிற மாதிரியான அவர் ஆயுள் தண்டனை கைதியாக இருக்கிறார். அவர் சிறைக்குள்ளே இருந்துதான் இந்த திட்டம் திட்டினார் என்று ஒரு கருத்து இருக்கிறது. என்னன்னு பார்க்கும்போது ஒருத்தரை வந்து மீஞ்சூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒருவரை வந்து ஒரு தொழிலதிபருக்கு 10 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டி துப்பாக்கி முனையிலே மிரட்டினார் அஸ்வத்தாமன். வந்து ஆம்ஸ்ட்ராங்கிற்கு துப்பாக்கியை காட்டு மிரட்டினார் என்றெல்லாம் வந்து பல குற்றச்சாட்டு இருக்கு. அதனுடைய வழக்கை வந்து துரிதமாக வந்து விசாரிக்கிற போது அதற்கு பின்னணியிலே வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை இருக்கலாமோ என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த அஸ்வத்தாமன் என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞர் காங்கிரஸினுடைய பொதுச்செயலாளர் இருக்கிறவர் நாடாளுமன்ற உறுப்பினராக ஆவதற்கு, வேட்பாளர் ஆவதற்கு சீட்டு கேட்குறாரு. இந்த குற்ற பின்னணியை வந்து தெரிந்து வந்த காரணத்தினால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது ஒரு அரச புரசலாக அப்போ தான் செய்தி வருதுங்கிறதுனால அதை நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. நல்ல வேலையாக அவரை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக்கிட்டு அப்புறம் நம்ம 5 ஆண்டு காலத்துக்கு அது ஒரு பெரிய போராட்டம். ஆமாம், ஏன்னா அது மாதிரி சில சிக்கல்கள் நேரம் ஜனநாயகத்தில் ஒரு மிகப்பெரிய விபத்தாக அது மாறும். இந்த மாதிரி வந்து அஸ்வத்தாமன் என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் பிரமுகரை கைது செய்த போது இவ்வளவு நாளாக சிபிஐ விசாரணை வேண்டும், இந்த வழக்கு சரியான திசையிலே போகவில்லை, தமிழ்நாடு அரசு சட்ட ஒழுங்கை பாதுகாக்க தவறிவிட்டது என்றெல்லாம் பேசி கொண்டிருந்தவர்களில் குறிப்பாக எதிர்க்கட்சி வரிசையில் முக்கியமானவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை வந்து காங்கிரஸ் கட்சிக்காரரை கைது செய்த போது இந்த வழக்கு சரியான திசையிலே செல்கிறது என்று சொல்லிட்டார். ஏன்னா எதிர்க்கட்சிக்காரன் அரெஸ்ட் ஆகிறாங்கிற மகிழ்ச்சியில் சொல்லிட்டு இருக்கும்போதே அவருடைய கட்சியை சேர்ந்த மிக முக்கியமான பிரமுகராக இருக்கக்கூடிய வக்கீல் பால் கனகராஜ் என்பவர் இந்த வழக்கிலே சேர்க்கப்படுகிறார். இப்போ சர்வகட்சி கூட்டம் போட்டதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சர்வகட்சி குற்றவாளிகள் வந்து தொடர்புடைய ஒரு கொலை வழக்காக ஆம்ஸ்ட்ராங் வழக்கு மாறி நிற்கிறது. இதில் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய வழக்கில் இன்னொரு வினோதமும் நடந்துச்சு. திடீரென்று அவருக்கு வந்து ஒரு கொலை மிரட்டல் கடிதம் மாதிரி குடும்பத்துக்கு பாதுகாப்பு வேண்டும்னு ஒரு கோரிக்கை எழுந்தது. நேற்று முந்தானத்து வந்துருச்சு. அப்படி ஒரு கோரிக்கை எழுந்தது. அதை ஒருவன் வந்து ஒரு கொலை மிரட்டல் கடிதம் எழுதுறவன் யாராவது அட்ரஸோடு எழுதுவாங்களா? தெளிவான அட்ரஸோடு அந்த கடிதம் வந்துச்சு. சதீஷ் என்று சொல்லக்கூடிய ஒருவருடைய பேரில் வந்துச்சு. கடைசியில் யாருன்னு போய் போலீஸ் விசாரித்து பார்த்தா ஸ்கூலுடைய வேன் டிரைவர் அவர் பேரில் ஒருத்தர் எழுதியிருக்கான். அவனுக்கு அதுக்கா எந்த சம்மந்தமும் கிடையாது. என்னடா கடைசியில் விசாரித்து பார்த்தா ஒரு பள்ளி தாளாளர் வந்து இதற்கு பின்னாடி இருந்து இயங்கி இருக்கிறார் என்று அவர் அரசு பண்ணிட்டாங்க காலையில். அவர் ஏன் அதை கடிதம் எழுதணும்? ஆமாம், அவர் ஏன் இந்த வழக்கை பயன்படுத்தினா இந்த சதீஷை மாட்டி விடுறதுக்காக அவர் பண்ணாரா அப்படிங்கிற கோணத்தில் அது ஒரு விசாரணை போய்கிட்டு இருக்கு. இப்போ வந்து ஆம்ஸ்ட்ராங்கினுடைய மனைவி குழந்தைகளுக்கு போலீஸ் பாதுகாப்பும் அளித்திருக்கிறாங்க. அதனால் இதில் வந்து யாரும் பாரபட்சம் காட்டப்படலை. இல்லை, திமுக அரசு வந்து காவல்துறை இன்னுமே சிறப்பாக செயல்படலை அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் தொடர்ச்சி சொல்லப்பட்டிருந்துச்சு. இல்லை, அரசுக்கு அப்படி ஒரு நெருக்கடி வந்த காரணத்தினால தான் ரவுடிகளை வந்து சட்டப்பூர்வமாகத்தான் தண்டிக்க வேண்டும் என்று உறுதிபட இருந்த இந்த அரசுக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்கி ஒரு என்கவுண்டர் போட வேண்டிய சூழ்நிலை வந்து போலீஸ் நிர்வாகத்தின் வழியாக நடந்தது. அது புதுக்கோட்டை பகுதியை சேர்ந்திருக்கக்கூடிய துறை என்று சொல்லக்கூடியவரையும் இந்த பக்கம் வந்து திருவேங்கடமும் வந்து என்கவுண்டர் ஆனதற்கு பின்னாடியே கூட பொதுமக்களுடைய பார்வையில் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை பற்றிய விழிப்புணர்வு மக்களுக்கு இருக்காது அப்படிங்கிறதுக்காக சில ரவுடிகளை காவு கொடுக்க வேண்டிய ஒரு அவசியமும் என்கவுண்டர் செய்கிற அவசியமும் காவல்துறைக்கு நேர்ந்தது. இந்த வழக்கு பல்வேறு புதிர்களை கொண்டதாகவும் ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனால் ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரிகிறது, இவர் ஒரு கட்சி அரசியல் சார்பாளராக மட்டுமே, அரசியல்வாதியாக மட்டுமே இருந்து கட்சிகளுக்கான கூட்டங்களை நடத்துவது, நிர்வாக கூட்டங்களை நடத்துவது, மாவட்டந்தோறும் கட்சியை வலிமைப்படுத்துவது, இளைஞர்களுக்கு வந்து அரசியல் பயிற்சி அளிப்பது என்று தொடர்ச்சியாக அரசியல் பயணத்திலே வந்து இருந்திருந்தால் இப்படி ஒரு சூழல் வந்திருக்குமா என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் அதற்கு மாறாக அவர் ஒரு முறை கவுன்சிலராக ஆம்ஸ்ட்ராங் ஜெயித்திருக்கிறார். அதற்கு பின்பு ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தை, ஒரு பேரணியை நடத்தி மாயாவதியிடம் வந்து ஒரு மாநில தலைவர் பொறுப்பை வந்து பெற்றுக்கொண்டிருக்கிறாரே தவிர இவருடைய தொடர்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ரியல் எஸ்டேட் சார்ந்து, நிலம் தொடர்பான பிரச்சனைகள் சார்ந்து, இது போன்ற பல வழக்குகள் இதற்குள்ளே பின்னணியிலே இருக்குது. அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்தோம்னா வந்து ஆருத்ரா நிதி மோசடி மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. ஏன்னா அந்த ஆருத்ரா நிறுவனரை வந்து 2 வேறு கருத்துக்கள் சொல்லுகிறார்கள். அதாவது வந்து ஆம்ஸ்ட்ராங் வந்து அவரை மிரட்டினார், மிரட்டி பணம் கேட்டார் என்று ஒரு தரப்பும், இல்லை அவர் மக்களுக்கு பணம் வாங்கி கொடுக்குறதுக்காக தான் அவர்கிட்ட பேசினார், அவருக்கு அடியால் வேலை பார்த்தது தான் ஆற்காடு சுரேஷ், அதில் தான் 2 பேருக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டுச்சு என்று சொல்லுகிறார். அப்போ இதற்குள்ள ரியல் எஸ்டேட்டு, கட்ட பஞ்சாயத்து, நிலம் தொடர்பான பிரச்சனைகள், ஆருத்ரா நிதி மோசடி என்று இதனுடைய வழக்கு வந்து பல திசைகளில் போய்கொண்டே இருக்கிறது. இப்போ பால் கனகராஜனுடைய விசாரணை வளையத்திற்குள்ளே அவர் வருகிறதை பார்க்கிற போது பார் கவுன்சிலை வந்து இவர் தான் வந்து முழுக்க முழுக்க அதிகாரம் செலுத்தினார், அதை வந்து இயக்கக்கூடிய இடத்திலே இவர் தான் இருந்தார் என்கிற ஒரு கருத்தும் இருக்கிறது. அப்போ நிறைய இடங்களிலே வந்து பகை வளர்த்திருக்கிறார். அந்த பகையிலே எல்லாரும் ஒன்று கூடி
இந்த சம்பவத்தை செய்திருக்கு. ஏன்னா 22 பேர் இதுவரைக்கும் கைது செய்திருக்கிறார்கள். இப்பொழுது நேற்றும் இன்றைக்குமான கணக்கெல்லாம் சேர்த்தா அது 24ஆக உயரக்கூடுகிறது. இவ்வளவு பகைமையை அவர் சம்பாதித்திருக்கிறார். இவ்வளவு பகைவர்கள் அவரோடு முரண்பட்டு இருக்கிறார்கள், இவ்வளவு ரவுடிகள் அவரோடு தொடர்பில் இருந்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் பார்க்கிற போது இவரை முன்னிலைப்படுத்தி ஒரு பக்கம் பேரணி போகிறது, அவருக்கு நீதி வேண்டும் என்று கேட்கிற ஒரு உணர்ச்சிமயமான ஒரு பேரணிகள் எல்லாம் நடத்தினார்கள். ஆனால் உண்மை நிலவரம் என்பது வேறொன்றாக இருக்கும் பட்சத்தில் நாம் அதையும் மறுப்பதற்கு இல்லை. எனவே எந்த விதமான பின்புலமும் இல்லாத ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய இம்மானுவேல் சேகரன் மாதிரியான படுகொலைகளையோ அல்லது பரமக்குடியினுடைய துப்பாக்கி சூட்டிலே இறந்தவர்களையோ அல்லது பல இது மாதிரியான ஒடுக்குமுறை சார்ந்த விஷயங்களில் பசுபதி பாண்டியன் போன்றவர்கள் கொல்லப்பட்டதுலாம் சாதியம் மிகப்பெரிய அளவிலே சாதி ஆதிக்கம் மிகப்பெரிய அளவிலே வேலை செய்திருக்கிறது. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் அவருக்கு சாதி ஆதிக்கத்தின் காரணமாகத்தான் இந்த கொலை நடந்தது என்பதற்கான ஒரு துருப்புச்சீட்டை கூட இதுவரைக்கும் விசாரணைகளை தென்படவே இல்லை. எனவே இது தலித் படுகொலை என்று சொல்வது, அரசியல் படுகொலை என்று சொல்வது, அந்த சமூகத்திற்கான ஒரு அடையாளமாக அவரை காட்ட வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு வேண்டுமானால் பொருத்தமாக இருக்கலாமே தவிர கள நிலவரமோ விசாரணையோ அப்படி ஒரு சூழலை அவருக்கு காட்டவில்லை. எந்த ஒரு சமூகத்தையுமே நம்ம இது குற்ற சமூகம், இது குற்றமற்ற சமூகம் என்று நாம் தீர்ப்பிட முடியாது. ஏன்னா எல்லா சமூகத்திலும் குற்றவாளிகள் இருக்கிறார்கள், சமூக விரோதிகள் இருக்கிறார்கள், வன்முறையாளர்கள் இருக்கிறார்கள், ரவுடிகள் இருக்கிறார்கள். என் சமூகத்தில் ரவுடிகளே இல்லை என்று எந்த ஜாதி சங்கமும் சர்டிஃபிகேட் தர்றதுக்கு யாருமே தயாராக இல்லை. ரொம்ப மென்மையான மனம் படைத்தவர்கள், கடவுளுக்கு ரொம்ப அணுக்கமானவர் என்று சொல்லக்கூடிய ஒரு பிராமண சமூகத்திலே இருந்துதான் கோட்சே காந்தியை கொலை செய்கிறார். வரலாற்றில் நம்ம பார்க்குறோம், வாஞ்சிநாதனும் பிராமணர் தான். அப்போ யாருமே குற்ற பின்னணி என்று வருகிற போது, வன்முறை பின்னணி என்று வருகிற போது இந்த சமூகம்தான் கொலை செய்யும், இந்த சமூகம் இந்த தவறை செய்யும், இன்னொரு சமூகம் தவறே செய்யாது என்று நாம் வரையறுக்க முடியாது. எனவே இதை சமூக பிரச்சனையாக, ஒரு சாதிய பிரச்சனையாக அணுகுவது என்பதை தாண்டி இதற்கு உண்மையான முகம் என்னவாக இருக்கிறது, என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதையும் சேர்த்து சிந்திக்க வேண்டுமே தவிர இதை அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்தி திமுக தான் இதற்கு முழுமையான பொறுப்பு என்று திமுகவை குற்றவாளி கூண்டிலே ஏற்றுவதன் வழியாக இவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய தவறுகளையோ நாம் இல்லாமல் செய்துவிட முடியாது. உண்மை என்னவோ அதைத்தான் நம்ம விசாரணைக்குள்ளே நாம் கொண்டு வர முடியும். இதில் திமுக எந்த பாரபட்சமும் காட்டவில்லை. ஏன்னா கூட்டணி கட்சிக்காரரு காங்கிரஸ் கட்சியில் இருந்திருக்கிறார் அஸ்வத்தாமன், அதனால் வழக்கை நம்ம கொஞ்சம் இதாக பண்ணி விடணும் அப்படிலாம் யாரும் சொல்லலை. நேற்று வரைக்கும் அவர் பல பேரோட கூட்டணியோட தொடர்பில் தான் அவர் இருந்திருப்பார். வழக்கு என்று வருகிற போது யாராக இருந்தாலும், அது பாஜகவா காங்கிரஸா திமுகவா அதிமுகவா என்று இல்லாமல் யார் தவறு செய்திருந்தாலும் அவர் தண்டிக்கப்பட வேண்டும், சட்டத்தின் முன்னால் அவர்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்கிற விசாரணைக்கு குறுக்கீடாக அரசு இல்லை. காவல்துறையினுடைய விசாரணை சிறப்பாக இருக்கிறது என்று அண்ணாமலையே சொல்லக்கூடிய அளவிற்கு தான் எதிர்க்கட்சிகளும் இந்த விஷயத்திலே தவறுகள் சுட்டிக்காட்ட முடியாத ஒரு இடத்திலே தான் இந்த வழக்கு போய் கொண்டிருக்கிறது. இந்த வழக்கில் ஒரு ரொம்ப யூனிக்கான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, லாயர்ஸாக ஒரு பக்கம் குற்றவாளிகளாக மாட்டியிருக்காங்க, இன்னொரு பக்கம் இவங்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில் அரசியல் கட்சியோடையும் தொடர்பில் இருக்காங்க. இப்போ அரசியல் கொலை இல்லை சாதிய கொலை அப்படிங்கிற சொல்கிறத தாண்டி அரசியல் கட்சிகளாக ஒரு ஆர்கனைஸ் ஆகிருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது எல்லா அரசியல் கட்சிகளுக்குள்ளேயுமே ஒருவரை சேர்க்கிற போது அவருக்கு பின்புலமாக பணம் இருக்கிறதா, வசதி வாய்ப்பு இருக்கிறதா, கல்வி இருக்கிறதா என்று பார்க்கிறார்கள். அவருக்கு குற்றப்பின்னணி இருக்கிறதா என்று யாரும் பார்ப்பது கிடையாது. ஏதாவது ஒரு வழக்கிலே சிக்கும்போது தான் அது வேறு வழியே இல்லாமல் அது கட்சியிலேருந்து அடிப்படை உறுப்பினர்லேருந்து நாங்கள் நீக்கிட்டோம், இன்று முதல் அவரோடு யாரும் தொடர்பு கொள்ள வேண்டாம்ங்கிற இடத்துக்கு எப்போ வர்றாங்கன்னா, காவல்துறை கைது செய்ததற்கு பின்னால் தான் விசாரணை வளையத்துக்குள் வந்தவொன்னு தான் செய்கிறாங்க. முன்கூட்டியே இவர் யார், என்ன மாதிரியான ஆளுங்கிற கேரக்டர் வைஸாக இவர் யார் என்று பார்க்கிற பழக்கம் ஏறத்தாழ எல்லா கட்சிகளுக்கும் இல்லை என்று தான் எனக்கு தோன்றுகிறது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் வேண்டுமானால் கொஞ்சம் அதில் விதிவிலக்காக இருக்கலாம். எல்லா கட்சிகளுமே முழுக்க முழுக்க நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு வருவாரா, இந்த கட்சியில் ஒரு செல்வாக்கு மிக்கவர், நமக்கு ஒரு பொதுக்கூட்டம் போடுவாரா, பேரணி நடத்துவாரா, ஆர்ப்பாட்டம் பண்ணுவாரா, நம்ம அணிவகுப்புக்கு 10 வண்டி அனுப்புவாரா, செலவு பண்ணுவாரா, நமக்கு என்ன பின்புலத்தில் இருக்காருன்னு வசதி வாய்ப்பை பார்க்கிறார்கள், அவருடைய பொருளாதாரத்தை தான் பார்க்கிறார்களே தவிர குற்றப்பின்னணி இருக்கிறதா இல்லையா என்று பார்க்கிற வழக்கம் அரசியல் கட்சிகளிடத்தில் இல்லாமல் இருக்கிற காரணத்தினால தான் அதிமுகவை சேர்ந்தவனும் கைது செய்யப்படுறான். திமுகவை சேர்ந்த அருள் என்று சொல்லக்கூடியவருடைய உறவினர் தான் அப்படின்லாம் சொல்லித்தானே ஒரு ரவுடியை கைது செய்கிறாங்க. அப்போ எல்லா தரப்பிலையுமே இந்த ஒரு பார்வை என்பது அரசியல் கட்சிகளுக்குள்ளே குற்றவாளிகள் இடம்பெறக்கூடாது, பொது வாழ்க்கைக்கு இலக்கணமாக பணம் மட்டுமே இருக்கக்கூடாது, அவர் ஒரு உயர்ந்த ரக காரில் இறங்கிட்டாரு, கட்சிக்கு நிதி கொடுக்குறாரு என்பதற்காக அந்த காசு எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியாமல் நீங்கள் நிதியை வாங்கிட்டீங்கன்னா
இந்த அவமானத்தை சந்தித்து தான் தீர வேண்டும். எனவே அரசியல் கட்சிகள் குறைந்தபட்ச யோக்கியதை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை பொதுமக்களுக்கு மத்தியில் நிரூபிப்பதற்காகவாவது இது போன்ற நிர்வாகிகள் தேர்வு என்று வருகிற போது சரியானவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். குறைந்தபட்சம் குற்றப்பின்னணி இல்லாதவர்களையாவது தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது நம்முடைய கருத்து. உங்கள் நேரத்துக்கு விரிவான கருத்துக்கள் உங்கள்கிட்ட.